உலகத்திலே அழகானவங்க இரக்கமுடைய ஒரு பிரின்சஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே டயானாவை தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த டயானாக்கு உண்டான மிஸ்ட்ரீஸ் யாராலையுமே விளக்கவே முடியல. இன்னும் பல மிஸ்ட்ரீஸ் இருக்கு. இவங்களை பத்தி பல விஷயங்கள் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் இது எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் சொல்லவே இல்லை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஸோ வாங்க வீடுக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, பிரிட்டி மிஸ்ட்ரியில இருந்து. இப்போ சார்ல்ஸ் தான் கிங். மொத்த நாட்டையும் அவர் தான் ஆள்றாரு. இவருடைய முன்னாள் காதலி தான் கெமிலியா என்னதான் முன்னாள் காதலியா இருந்தாலும் டயானாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, டயானாவோட கல்யாணப்படி வாழும் போதே கமிலியாவோடையும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தாரு. இப்ப டயானா இறந்து போனதுக்கு அப்புறம் கமிலியாவை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஆனா மக்கள் எப்பவுமே அவங்க மேல ஒரு ஹேட்டட் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கமிலியாவை அங்க இருக்கிறவங்க யாருமே பெருசா லவ்வபிளா பாக்குறது இல்ல, பிகாஸ் ஆஃப் டயானா தான். அதுக்கு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எய்ட்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸை தொட்டாவே எய்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிம்பமே இருந்துச்சு. அது ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷனும் கூட. ஆனா அது உடச்சி எரிஞ்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டயானா. அப்ப இருந்த எய்ட்ஸ் பேஷண்ட் கிட்ட கை கொடுத்து பேசினாங்க. எல்லாரோடைய கை கொடுத்து அரவணைச்சு பேசுற டயானா அவர்களை யாரால மறக்க முடியும்? ஆனா இந்த பக்கம் கமிலியாவை பார்க்கும் போது சின்ன குழந்தைய கூட கை தொட்டு கூட பேச மாட்டாங்க, ஒரு விரலை கூட நீட்ட மாட்டாங்க. இவ்வளவு கன்னிங்கா இருக்கிற இந்த லேடி எப்படி பிரின்சஸ் ஆனாங்க அப்படின்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான். ஆனா வேற வழி இல்லை. அங்க இருக்கிற அரச குடும்பத்துல அப்பாக்கு அப்புறம் மகன், மகனுக்கு அப்புறம் மகள் அப்படின்னு தான் போகுமே தவிர அந்த ராயல் ஃபேமிலி தவிர வேற யாருமே அங்க பிரின்சஸாவோ இருக்க முடியாது. சமீபத்துல இறந்து போன குவீன் எலிசபெத் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். குவீன் எலிசபெத் எப்பவுமே யாரு முன்னாடியும் தலை குனியவே மாட்டாங்க. அவங்கள பார்க்கும் போதுதான் எல்லாருமே தலை குனிவாங்க, ஈவன் டயானாவும் கூட. ஆனா இவங்க தலை குனியக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருந்தும் ஒரே ஒருத்தர் முன்னாடி அவங்க தலை குனிஞ்சாங்க. அது யாருன்னு தெரியுமா? டயானாக்காக. டயானா இறந்து போனப்ப அங்க ஃபியூனரல்ல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அழுதுகிட்டு இருந்தாங்க வெளியே. அப்ப டயானாவோட பாடிய சபப்பட்டியில எடுத்துட்டு வரும்போது குவீன் எலிசபெத் பவ் பண்ணிருப்பாங்க, அதாவது தலையை குனிஞ்சு அவங்களோட ரெஸ்பெக்ட கொடுத்திருப்பாங்க. உலகத்துல எவ்வளவுதான் பிரபலமா டயானா இருந்தாலும் அவங்களோட குழந்தைகள் நினைச்சிருந்தா வீட்லயே அழகா பெரிய ராஜாகமா இருக்கிற பிரபலமான இடத்திலே படிச்சிருக்கலாம். ஆனா டயானா மிச்ச குழந்தைங்க மாதிரியே என் குழந்தை ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. அவங்களுக்கு பிறந்த 2 குழந்தைகளுமே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே, எல்லா பேரண்ட்ஸும் அவங்களுக்குன்னு ஒரு ஈவெண்ட் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்கூல்ல அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனா டயானாவோட ரூல்ஸ் படி பப்ளிக்கோட சேர்ந்து எந்த ஒரு விஷயமும் பேசக்கூடாது, விளையாடக்கூடாதுன்னு பல ரூல்ஸ் இருக்கு. ஆனா டயானா தன்னுடைய பசங்களுக்காக அதை உடைச்சிட்டு, நானும் என் பசங்களுக்கு பேரண்ட் தான், கண்டிப்பா நான் அந்த போட்டியில பங்கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரன்னிங் ரேஸ்ல கலந்துட்டு செகண்ட் பிரைஸும் வாங்கினாங்க. டயானா இறந்து போனதுக்கு அப்புறம் டயானா மாதிரி ஒருத்தர் இருக்க போறதில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த நேரத்துல தான் பிரின்சஸ் சார்லட்டை நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்களுடைய ஃபேஸும் டயானாவோட ஃபேஸும் பல விஷயங்கள் ஒத்து போறதாகவும், டயானாவோட சின்ன வயசு போட்டோ இவங்களோட சின்ன வயசு போட்டோ பார்க்கும்போது 2 பேரும் ரொம்ப சிமிலரா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மறுபடியும் டயானாவே பிறந்து வந்துட்டதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். டயானாவோட ஃபியூனரல் அப்ப அத்தனை மக்கள் அழுதுகிட்டு இருந்தாங்க. குவீன் எலிசபெத் அவ்வளவு சோகமா இருந்தாங்க. ஏன்? அவங்களுக்காக ராஜவம்சத்தோட நெறிமுறைகள்லாம் உடைச்சு பவ் பண்ணாங்க. ஆனா இதெல்லாம் இருக்கும் போது டயானாவோட 2 பசங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம பிரின்ஸ் சார்லஸை முறைச்சே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கு பின்னாடி பல கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு. அதாவது இப்ப கமிலியாவை சார்லஸ் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்த மனைவி இறந்து போனா மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருந்திருக்கு. அதனால சார்லஸே டயானாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா, டயானா எகிப்துல இருக்கிற ஒரு பிசினஸ் மேனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க டிவோர்ஸ்க்கு அப்புறம். இது சுத்தமா பிடிக்காத அவங்க அப்பா தான் இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் சொல்ல போகணும்னா, டயானா கடைசியா ஒரு லெட்டர் எழுதும் போது என்னை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு லெட்டரையும் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும் போதுதான் கரெக்டா டயானா இறந்தப்ப இந்த லெட்டரும் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே சார்லஸ்க்கு எதிராகவே இருந்தாலும் யாராலையும் அவர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியல. இந்த வீடியோல டயானாவோட பல மிஸ்டீரியஸான கான்ஸ்பிரசியான தெரியாத விஷயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.